Hi students. இப்போ 1 மார்க் பார்த்தீங்கன்னா 1 to 14 வந்து 1 மார்க், அதில் 1 to 3 வந்து சினோனிம்ஸ். இது ஃபுல்லாகவே நீங்கள் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே யூனிட் இருக்குது. கைடில் பார்த்தீங்கன்னா 264லேருந்து ஃபுல்லாகவே ரிவிஷனாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸு அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே. அதே மாதிரி இது வந்து ஆண்டனிம்ஸ், 4 to 6 வந்து ஆண்டனிம்ஸ். இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, சரிங்களா? எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்க்ரீம்ட் இந்த மாதிரி இட்டலிசைஸ்ட் வேர்டு இருக்குது பாருங்கள். மாக்கிங்லி அப்படின்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. அதுக்கப்புறம் சீஸ்ட், ரிலீஸ்ட். நீங்கள் சென்டென்ஸ் பார்க்காம இந்த மாதிரி படிங்க. இது வந்து ஆண்டனிம், ஆப்போசிட்டாக எழுதணும். ப்ரீனிங், டர்ட்டியிங் அந்த மாதிரி படிக்கணும். இதுக்கே 6 மார்க் இருக்குது. நீங்கள் வேறு எதுவும் குழப்பிக்க வேணாம், இதில் இருக்கிறத மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் இப்போ சிங்குலர் ப்ளூரல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ராக்டிஸ் கொஸ்டின். இது ஃபுல்லாகவே என்ன படிக்கணும், முடிகிற வரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டினும் ப்ராக்டிஸ் கொஸ்டின் மட்டும் தரவாக படிச்சுக்கணும். இப்போ சிங்குலர் ப்ளூரல் க்ளூ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எஸ்ஸு சேர்க்குறது இங்கே பாருங்கள், காமனாக லேம்ப்பு, புக்கு. அப்போ லேம்ப்ஸு, புக்ஸு. இஎஸ் எங்கே சேர்க்கணும், இஎஸ் வந்து இந்த மாதிரி எழுத்து எஸ்எஸ்எஸ் அது மாதிரி முடிஞ்சிச்சுன்னா இஎஸ் சேர்க்கணும், சரிங்களா? இப்போ இந்த இடம் மட்டும் சிங்குலர் ப்ளூரலில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்துக்கோங்க. யூனிக் டைப்ஸில் வந்து யூஎம் இங்கே பாருங்கள், அக்வாரியம் யூஎம் முடிஞ்சிச்சுன்னா, இல்லைனா ஆனுன்னு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஏ இது பண்ணணும், சரிங்களா? அப்போ இது வந்து இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓஓ வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், ஃபூட்டு, ஃபீட்டு. அதுக்கப்புறம் ஓயுஎஸ்சின்னு வந்துச்சுன்னா ஐசிஎன் மாற்றணும், ப்ளூரல். இப்போ இங்கே பார்க்கணும், நீங்கள் இது ரெண்டையும் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கணும். ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாமு ப்ராக்டிஸ் கொடுத்திங்கன்னா இதுக்குள்ளேருந்தே உங்களுக்கு வந்துடும். எல்லா இதுலேயுமே அப்படி தான், ப்ரிஃபிக்ஸ் சிஃபிக்ஸ் எல்லாமே அப்படி தான். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ராக்டிஸ் இந்த இதை பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதும், சரிங்களா? அப்ரிவேஷன்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே அதான். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ராக்டிஸ் கொஸ்டின், ஐஎம்எஃப்னா இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்ட். இதெல்லாம் நீங்கள் சும்மா ரீட் பண்ணிவிட்டு அது வந்து அப்ஜெக்டிவ் குறிக்க வேண்டியதுதான். இதில் ஜென்ரலாக இருக்கிறது மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கே ஏதாவது இம்பார்ட்டன்ட் யுனெஸ்கோ அடிக்கடி சொல்கிறது வந்து இந்த WHO இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்னா என்னென்னா இங்கே பாருங்கள், த க்ரூ ரேன் அவுட் ஆஃப் வாட்டர், சரிங்களா? இது என்ன அர்த்தம்னா இங்கே அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. ரேன் அவுட்னா முழுமையாக பயன்படுத்துதல், சரிங்களா? இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் எக்ஸாமும் ப்ராக்டிஸ் கொஸ்டின் மட்டும் படிச்சிருங்க. உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் தெரியலை, என்ன எழுதுன்னு தெரியலனா இதில் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனிங்கன்னா வேகமாக படிச்சிடலாம் இதெல்லாம், சரிங்களா? பார்க்கவே என்னன்னு தெரியலனா விலகிச்சல், அது மாதிரி நீங்கள் அர்த்தம் புரிஞ்சு செஞ்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ப்ரிப்போஷனல் பாருங்கள். ப்ரிப்போஷனல்னால் ப்ரிப்போசிஷனலும் இருக்கும், ஃப்ரேஸில் ப்ரிப்போஷனல் இருக்கும். அதாவது இன் அக்கார்டன்ஸ் வித்துங்கிறது ப்ரிப்போசிஷன், இது ஃப்ரேஸ். ஸோ ரெண்டும் சேர்ந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அர்த்தம் இப்போ நேரம் இருக்கான்னு தெரியலை. நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக் இது மட்டும் படிக்கணுன்னா படிச்சுக்கோங்க, அடிஷ்னல்லாம் வேணும். இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ரீட் பண்ணிங்கனாலே போதும், எங்கே எப்படி போடணுன்ட்டு தெரியும். இதுலேயும் கவர்மெண்ட்டு ப்ராக்டிஸ். இப்போதைக்கு நெக் ஆஃப் மந்தில் படிக்கிற பிள்ளைங்க இது 2 மட்டும் படிங்க. இது வந்து இடியம்ஸ் மட்டும் பாருங்கள். அதாவது இன்டைரக்டாக நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, த கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக் அப்படின்னா இதுக்கு என்ன எழுதியிருக்காங்க, பூனை பையிலேருந்து வெளியில் வந்ததுன்னு அர்த்தம் கிடையாது, வெளியில் வந்துருச்சு. அப்போ அது ரகசியம் வெளியில் வந்துருச்சு. மேக்ஸிமம் இந்த 3த்தோட அர்த்தம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்னா ஒரு விஷயம் ரேராக நடக்குது அப்படின்னு. ஆன் த பால்னால் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்ட் சச் சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷன் எழுதணும். இதுதான் கவர்மெண்ட்டும் ப்ராக்டிஸும் படிச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எது முடியுதோ இதில் சம்மந்தப்பட்டது கூட இதில் இருக்க அர்த்தத்தை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இங்கே இருக்குது பாருங்கள், டெக்ஸ்ட் புக் மட்டும் படிச்சுக்கோங்க, இதெல்லாம் வேணும். அடுத்து காம்பவுண்ட் இருக்கிறதுலே ஈஸியானது. இப்போ வாட்ச் அப்படின்னா வாட்ச்மேன், சரிங்களா? இப்போ வந்து அடுத்தடுத்து உள்ளது இது. சில இதில் பிஃபோர்னு கொடுத்தா மட்டும், இப்போது இங்கே வந்து லைட்டுன்னு வந்து ஹவுஸுன்னு வரும், லைட் ஹவுஸ், அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பிஃபோர்னு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒன்றுமே கொடுக்கலன்னா இதுக்கப்புறம் வர வார்த்தைங்க வந்து அர்த்தம். இதுலேயும் கவர்மெண்ட் பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க.
இப்போதைக்கு இப்படி படிங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் டிவிஷனுக்குலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ரிப்போஷன் அவ்வளோதான். என்னென்ன ப்ரிப்போஷன் வரும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஃப்ரம்மு, நியரு, டு அது மாதிரி. இதுலேயும் கவர்மெண்ட்டும் ப்ராக்டிஸும். இது காமனாக நம்ம சின்ன பிள்ளைலேருந்து படிக்கிற ப்ரிப்போஷன் தான். வேறு ஒன்றும் இதில் பெருசாக இல்லை. டென்ஸு வந்து புரியாதவங்க இந்த இடத்த பார்த்துக்கோங்க. இந்த பேஜ் தான் ரொம்ப முக்கியம். 295 சரிங்களா? இதில் வந்து ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போ நேரம் உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் இது மாதிரி சொல்லித்தரேன். ஐ, வி, யூ, தே இதெல்லாம் ஒன்று. ஹீ, ஷீ, இட் ஓகேங்களா? இது 3. இப்போது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சரில் கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ கோ நான் போகிறேன். பாஸ்ட் வந்து முன்னாடி போயிட்டாங்க, போனேன்னு அர்த்தம். அப்போ வெண்ட். ஃப்யூச்சர் வந்து இனிமேட்டு தான் போகிறாங்க. ஸோ ப்ரெசண்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இது அப்படியே நம்ம போட்டு ஷாலோ வீல்லோ போட்டுக்கணும். ஃப்யூச்சர் அதான் இதுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா. பாஸ்ட் வந்து ஒரு இது போட்டால் அதே தான் வெண்ட்டு தான் வரும் எல்லாத்தோடதும். ஆனால் ப்ரெசண்ட்டு மட்டும் இந்த 3 மட்டும் இது ஃபுல்லாகவே மாறி வரும். இதை நான் உங்களுக்கு அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். இந்த ஹீ கோஸ், அதாவது ஐ கோன்னு வர்றது இந்த 3க்கு மட்டும் கோஸ்ன்னு வரும். இது வந்து சிங்குலர். அப்போ இது வந்து ஹீன்னு சொல்லும்போது இங்கே எஸ் சேர்த்து வரும். புரியுதுங்களா? இதெல்லாம் அப்படியே தான் வரும். அதே மாதிரி ஐ, வீக்கு மட்டும் ஷால் வரும். மற்ற எல்லாத்துக்கும் என்ன போடணும், நீங்கள் வில் போட்டுக்கணும். அவ்வளோதான் சரிங்களா? இப்போ ப்ரெசண்ட்டை வச்சு தான் ஃப்யூச்சர் அந்த இடையில மட்டும்தான் கொஞ்சம் இது அப்படியே தான் வரும். பாஸ்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் மாறி வரும். ஸோ ஐ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் ஐஎன்ஜி வந்துடும். அப்போ ஐன்னா ஆம் கோயிங், யூக்கு ஆர் கோயிங் சரிங்களா? அப்போ இந்த 3க்கு என்ன வரும்? இஸ், ஷீ இஸ், இட் இஸ். ஃப்யூச்சர் பாருங்கள், ஆம் எடுத்துகிட்டு ஷால் பி போட்டுக்கணும். வீக்கும் ஐக்கும் அப்படி மாதிரி போடணும். யூக்கெல்லாம் வில்லு பாடிடும். இது பாருங்கள், பாஸ்ட்டுக்கு வந்து ஐ இதுக்கெல்லாம் வந்து வாஸ் போடணும். வி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வேர் போட்டுக்கணும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பர்ஃபெக்ட்னா இந்த மாதிரி ஹேவ் டன், அது மாதிரி ஹேட் டன். இது வந்து ஹேவ் டன்னே வரும், ஆனால் ஷால் வரும் ஃப்யூச்சரில். இது 3க்கு மட்டும் மாறி வரும். பாஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு இதுன்னு அதுதான் ஃபுல்லாகவே வரும் சரிங்களா? ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் கண்டினியூஸ்க்கு ஐஎன்ஜி வரும். பர்ஃபெக்ட்டுக்கு இதில் இருக்கிற ஹேவ் அது போட்டு ஹேவ் பீனுன்னு வரும். பாஸ்ட்டுக்கு ஹேட் பீனுன்னு வரும். ஃப்யூச்சருக்கு இந்த ஹேவ் பீன் வரும், ஆனால் முன்னாடி ஷால் போட்டுக்கணும். மற்றபடி இது அப்படியே தான். இந்த 3 மட்டும் கொஞ்சம் மாறும். இதில் மட்டும் ப்ரெசண்ட்டில் மட்டும் இந்த 3 மட்டும் மாறும். அவ்வளோதான். இந்த பேஜ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டென்ஸு சூப்பராக எழுதிடலாம். வேறு எந்த பேஜுமே நீங்கள் படிக்க வேணாம் டென்ஸில். லிங்கர்ஸ் பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப ஈஸி. கனெக்ட் பண்ணுறது தான். அதாவது இவருக்கு 90 இயர்ஸ் ஆகியும் இவங்க வந்து ஹெல்த்து நல்லா இருக்குது அப்படின்னு. இதை போடலைன்னா இதுக்கு அர்த்தம் இருக்காது. அதனால் இந்த லிங்கர்ஸ்க்கு என்னென்ன வருத்தம் வரும்னு பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட்டும் ப்ராக்டிஸும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 1 வேர்ட் முடிஞ்சது.